மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். யாருக்கு யார் மனைவின்னு நமக்கு தெரியாது, யாருக்கு யார் கணவன்கிறது நமக்கு தெரியாது, ஜோசியராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அவங்கள நீங்கள் இன்னும் மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நீங்கள் இன்னும் உங்கள் ஹஸ்பண்டை மீட் பண்ணல, இன்னும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, குரு வந்து ஜாதகத்தில் 12 ராசிகள் இருக்குல்ல, 12 ராசி சுற்றி வருவார் வருஷத்துக்கு ஒரு தடவை. உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துக்கு குரு வந்தால் கல்யாணம் நடக்கும். இது வந்து பேசிக், ஓகேவா? இது எல்லாம் ஓகே, இது எல்லாருக்கும் புரியும். ஆனால் உங்களோட சொந்த ஜாதகம் இருக்குல்ல, சொந்த ஜாதகத்தில் எப்போ 7ஆம் இடத்து அதிபதி ஆக்டிவேட் ஆகுறாரோ, 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுதோ, 7ஆம் இடத்து அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் ஆக்டிவேட் ஆகுறாரோ, 7ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தோட தசாபதிகள் வந்தாதான் கல்யாணம் நடக்கும். ஸோ அது எப்போ வருது, அதுவும் இதுவும் ஒன்றா சேரணும். அதாவது குருபலமும் இந்த கோச்சாரமும் இந்த 7ஆம் இடத்து அதிபதியும் ஒன்றா சேரும்போது திருமணம் நடக்கும். அது எப்போ அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கல் நம்பர் தான்.